மதிய லஞ்சுக்கு ஒன் பாட் சாதங்க. கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்சு பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. இப்போ சாதத்தில் வந்து நம்ம உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றி நம்ம வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு. நான் நார்மல் அரிசியில் தான் பண்ணுறேன். ரொம்ப குழையக்கூடாதுங்க. நல்லா வெந்து வரும்போது நம்ம வடிச்சிட்டோம்னா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் சாதம் வந்து. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க. அப்புறமா ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 3 மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயங்க, இதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. கருவேப்பிலை தலையும் போட்டாச்சு. ரொம்ப செவக்க வதங்கணும்னு வேண்டாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்றதுலையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. 2 கேரட்டுங்க துருவி போட்டிருக்கேன். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி பண்ணியிருக்கேன். சின்ன டம்ளருக்கு 2 டம்ளர் பண்ணியிருக்கேங்க. 3 பேர் 4 பேர் சாப்பிடலாம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. சாதத்துக்கு இதிலே உப்பு ஆட் பண்ணியாச்சு. சாதத்தில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கேரட்லேயும் உப்பு போட்டாச்சு. இந்த உப்பே போதுமானது. காணலைன்னா செக் பண்ணிவிட்டு போட்டு விடணுங்க. கேரட்டு கொஞ்சம் வதங்கிடுறதுக்கப்புறம் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிடணும். ரொம்ப நேரம் போட்டு வதக்கக்கூடாது, சீக்கிரமாக வதங்கிடும் நம்ம துருவி எடுத்துருக்கனால. இப்போ சாதத்தை வந்து நம்ம வடித்து ஆற வச்சு ஆட் பண்ணியாச்சுங்க. நம்ம கரண்டி அடியில் கொடுத்து இந்த மாதிரி கிளறணும். ரொம்ப போட்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது. அடியில் கரண்டியை கொடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் சட்டுன்னு காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்கு, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக பண்ணக்கூடிய சாதங்க. மேக்ஸிமம் பேச்சுலர் பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேரட்டு சாதம் ரெடிங்க. சேனலை முதல்ல பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவி கிண்டி எடுத்தோம்னா அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணும். அன்போடு சமைச்சிங்கன்னா சுமார் இருக்க கேரட் சாதம் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே?